தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கார். இது குறித்துதான் இன்றைய சிந்தனை களம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அரங்கத்தில் நம்மிடையே திமுகவை சார்ந்த திரு மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். காங்கிரசிலிருந்து விஜய் கிருஷ்ணா, வழக்கறிஞர் தம்பி அவர்கள் மற்றும் திராவிட இயக்க தமிழர் பேரவை வழக்கறிஞர் ராம வைரமுத்து அவர்கள் இணைப்பின் வாயிலாக நம்முடைய இணைந்திருக்கிறார். இவர்கள் நால்வரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நால்வரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல திரு மதிவாணன் அவர்கள் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். முதலமைச்சரினுடைய இந்த கடிதம் உணர்த்துவது என்ன? இந்த பாஜகவுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு நீண்டகால் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. இந்த தீர்வை உச்சநீதிமன்றத்தை மதிக்காமல் இந்த நாட்டுடைய குடியரசுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சந்தேகம் கேட்கின்ற பேரில் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எல்லா இடத்துலையுமே அவங்க கேட்ட 14 கேள்விக்கான பதில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்லப்பட்ட பதில்கள் எதையுமே அவங்க உள்வாங்காமல் வேணுமென்றே உச்சநீதிமன்றத்தை இந்த பிரச்சனையை அணுகிறாங்க. இப்போது இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தில் இவங்க அணுகும்போது, இதற்கு முன்னாடி இதே மாதிரி அணுகுனா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க இதை நிராகரிச்சிருக்காங்க. இப்போது ராம ஜென்ம பூமி வழக்கு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, காவேரி ட்ரிபியூனல் அமைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான வழக்குகளை இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட ஒரு 15 முறை அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், 15 முறை தவிர்த்திருக்காங்க. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவர் ஒரு மேடையில் சொல்றாரு, சூப்பர் நாடாளுமன்றமாக உச்சநீதிமன்றம் செயல்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா, ஒரு ஆளுநராக இருந்து அவர் இந்த மாநில அரசுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாக்குனாரு, அதோட அடிப்படையில் தான் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட துணை குடியரசுத் தலைவராக வந்திருக்காரு. எங்களோட கேள்வி என்னன்னா, நாடாளுமன்றத்தை விட உச்சநீதிமன்றம் உயர்ந்தது இல்லைன்னு சொல்ற நீங்க சட்டமன்றத்தை விட ஆளுநர் எப்படி உயர்ந்துட்டாரு? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை விட நியமிக்கப்பட்டவர் எந்த விதத்துல உயர்ந்துட்டாருன்றத இந்த நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவர் சொன்னாலும் சரி, குடியரசுத் தலைவர் சொன்னாலும் சரி. அப்போ உங்களுக்கு எந்த உணர்வு இருக்கோ அதே உணர்வோட தான் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தனிப்பட்ட பிரச்சனைக்காக நாங்கள் இதை பேசலை. இந்த மாநிலத்துக்கான உரிமையும், இந்த மாநிலத்துக்கான கல்வி உரிமையும், இந்த மாநிலத்துக்கான சுயாட்சிக்கான உரிமையும் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ இது சம்பந்தமா ஒரு வழக்கு வருது. இது சம்பந்தமா மசோதாவை கொடுத்தா அதை நிறைவேற்ற மாட்டாரு, இது ஒப்புதல் தர மாட்டாரு. உச்சநீதிமன்றம் இந்த வழக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியே 1956 ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபுக்கும் ஆளுநருக்கும் இந்த வழக்கிலேயே மாநில அரசுக்கு தான் முழு அதிகாரம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு தான் முழு அதிகாரம் சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 163 இருக்கட்டும், இல்லை ஆர்டிகல் 164 இருக்கட்டும், ரெண்டுமே அமைச்சரவைக்கு தான் முழு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்க தவிர எந்த இடத்துலையும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லவே கிடையாது. உச்சநீதிமன்றம் அதை தான் திரும்பவும் சொல்லியிருக்கு, ஆளுநருக்கு வீட்டோ பவர் இல்லை. 2 வாய்ப்பு தான், ஒன்று ஏற்றுங்க, இல்லை நிராகரிங்க. மீண்டும் மசோதா நிறைவேற்றப்பட்டால் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்க. இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்க தவிர வேறு எந்த ஆப்ஷனும் அதில் இல்லை. இதையே தான் தீர்ப்பாக சொல்லியிருக்காங்க. திரும்பவும் ஆர்டிகல் 200 பற்றி ஒரு சந்தேகம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு வருதுன்னா வர வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க சொல்றது தான் நாங்களும் சொல்றோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு தான் நாங்களும் சொல்றோம். நீங்களும் என்ன சொல்றீங்க, அதை தானே சொல்றீங்க. அதை தீர்ப்பா கொடுக்கும்போது உங்களுக்கு எங்க பிரச்சனை வருது? ஸோ கொடுக்கப்பட்ட தீர்ப்புல உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதுன்றதுக்காக நீங்க கேட்குறீங்க தவிர ஜனநாயகத்தை நீங்க குழி தோண்டி புதைக்கிறீங்க. நீங்க இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையே தேவையில்லாம ஏன்னா இதுல இருக்கிற ஒரு ஆப்ஷனு, இதை நீங்க மேல்முறையீடு பண்ணிருக்கணும். இந்த வழக்கை நீங்க மேல்முறையீடு பண்ணா இது டிஸ்மிஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதனால நீங்க என்ன பண்றீங்க, மேல்முறையீடு பண்ணாம நீங்க ஆலோசனை கேட்குறன்ற பேர்ல தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க. அதனால தான் இன்னைக்கு முதலமைச்சர் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்து மாநில உரிமைக்காக போராடின மாநில உரிமை நாயகனா இருக்கிற தளபதி அவர்கள் இன்னைக்கு தெளிவா ஒரு விஷயத்தை பண்றாரு. இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனா இருந்தாலும் சரி, இல்லை சமூக நீதிக்கான பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் முதல் குரல் கொடுக்கிற நபர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். ஸோ தளபதியோடைய இந்த அணுகுமுறை இவங்களுக்கு நிச்சயமா இதுல நேத்து மதயானையின் ஒரு புத்தக வெளியீட்டு தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நிதி சம்பந்தமாகவும் நாங்கள் வழக்கு தொடருவோம். ஸோ திமுகவுக்கு சட்ட போராட்டன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, புதுசும் கிடையாது. ஸோ அதை நாங்கள் ஈஸியாக அணுகுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை நாங்கள் மீண்டும் வெல்வோம். ஆனால் நீங்க இந்திய ஜனநாயகத்தை கூட்டாட்சி தத்துவத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலையை
பாசிச பாஜக இதோட நிறுத்திக்கணும். இதுவே எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னு காலதாமதம் பண்ணுறீங்க. இதில் அவங்க ஒரு இடத்துல கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி 5வது கேள்வியும் 7வது கேள்வியும், அந்த கேள்விக்கு பதிலாக அவங்க கொடுத்த தீர்ப்பில் 340வது பக்கத்துலேருந்து 359வது பக்கத்து வரைக்கும் தெளிவான தீர்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த தீர்ப்பை எப்படி கொடுக்குறாங்கன்னா 2016 ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கை கொடுக்குது. அந்த சுற்றறிக்கையில் ஒரு கால நிர்ணயம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 30 நாளைக்குள்ளே ஆளுநர்கள் ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கொடுக்கும்போது அதைத்தான் அவங்க அதுலேயும் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஜட்ஜ்மெண்ட்டில். 2வதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா சர்க்காரியா கமிஷனையும் பூஞ்சி கமிட்டியையும் மேற்கோள் காட்டுறாங்க. ஸோ அவங்க கொடுத்த அறிக்கையும் என்ன கொடுத்துருக்காங்க, கால நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா இடத்துலையும் உச்சநீதிமன்றம் தெளிவாக பிரித்து ஒவ்வொரு லைன் பை லைன் என்னென்ன தேவையோ என்னென்ன சந்தேகம் இருக்கோ அத்தனை சந்தேகத்துக்கும் தீர்வு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அட்டார்னி ஜெனரல் என்ன பண்ணாருன்னு தெரியல, அவர் குடியரசுத் தலைவருக்கு என்ன சொன்னாருன்னு தெரியல. எதுக்கு இது தேவையில்லாத திரும்பவும் குடியரசுத் தலைவர் அதிகாரத்துக்கான ஒரு சேலஞ்சாக நினைக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. இது மாநில உரிமைக்காக கிடைத்த வெற்றி, 75 ஆண்டுகால சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி நினைக்காம இவங்க தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை அதை பார்க்குறாங்கன்றதான் என்னுடைய முதல் கருத்தை நினைக்கிறேன். ஓகே, திரு விஜயகிருஷ்ணன் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த கடிதத்திலே ஒன்று குறிப்பிட்டிருக்காரு. பாஜக அரசாங்கம் தனது சூழ்ச்சியின் முதல் அங்கமாக குடியரசுத் தலைவரை உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக பரிந்துரையை பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளது அப்படின்னு. ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இவங்க சொன்ன, அதாவது சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆளுநர் நடவடிக்கை எப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் இல்லீகல் அண்ட் எரானஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இவர் பண்றது எதுவுமே சட்டப்பூர்வமா இல்லை, எல்லாமே தவறா இருக்கு, மாபெரும் பிழைக்கு உட்பட்டதுன்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொன்று அடிப்படையாக பார்த்தோன்னா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி டிபேட்ஸ்லேயே ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனைலாம் வரும்போது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி டிபேட்ஸ்லேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, கவர்னருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ தே டோன்ட் ஹவ் ஆர்பிட்ரரி பவர்ஸ். அவங்க மனம் போன போக்கில் இஷ்டத்துலாம் செயல்பட முடியாது. தே ஷுட் ஆக்ட் ஆன் த எய்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதாவது அமைச்சர்களோட அறிவுரைகளில் தான் இவங்க செயல்படணும். அதாவது ஒரு 2021 அப்புறம் ஆட்சிக்கு வந்த அரசு ரொம்ப முக்கியமான பில்ஸுக்கெல்லாம் இப்போ எனாக்ட் பண்ணுறாங்க அசம்பிளியில். 2020 அதுக்கப்புறம் 13 பில்லு பண்ணால் இல்லை 10 பில்லு நீங்கள் நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாநில அரசு என்ன பண்ணுவாங்க? அதுவும் இதெல்லாம் என்ன கான்டெக்ட்ல நடக்குதுன்னா, அதாவது தமிழ்நாடு ரொம்ப ஒரு ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்டு. அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப ப்ரோக்ரஸிவான பில்ஸை தான் இங்கே எனாக்ட் பண்ணுறோம். நீட்டாக இருக்கட்டும், மற்ற எஜுகேஷனாக இருக்கட்டும். இப்போ ஏஐசிடியிலேருந்து இங்கே கூட சொல்லியிருக்காங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷனில் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு தான் இருக்கிறதுல இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்குது. இப்பேற்பட்ட மாநிலத்தில் நாங்கள் எங்கள் மக்கள் எம்பவர் ஆகணுன்ட்டு எங்கள் முதல்வர் நிறைய பில்ஸை எனாக்ட் பண்ணும் போது நீங்கள் அதை வித்ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அந்த பில்ஸை அப்படியே இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? அதுக்காக நாங்கள் போகிறோம். அது கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் சொன்னதெல்லாம் காட்டி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை எடுத்துகிட்டு வராரு. இதை ஒரு 2 நிலைப்பாட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியா ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அடிப்படையிலே. சரிங்களா? இப்போ முதல்வர் செஞ்சிருக்க நடவடிக்கையெல்லாம் என்ன வந்தாலும், எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும், he seems to be in a mission of preserving the cooperative federalism. அதாவது ஒரு மிஷனை எடுத்திருக்காரு. சரிங்களா? அதுக்கு ஒரு மிகப்பெரிய உலக அளவில் ஒரு அங்கீகாரமே கிடைச்சிருக்கு. ஏன்னா அது தேசிய அரசியல்லையே தேசிய ஊடகங்களில் பெரும் பேசும் பொருளானது டீலிமிட்டேஷன் இஷ்யூ. அதையும் மீறி த எக்கனாமிஸ்ட், உலக அரங்கிலே மிக போற்றுதலுக்குரிய ஒரு மேகசின் த எக்கனாமிஸ்ட், அது முதல்வருக்கு புகழாரம் சுட்டிது. அதுக்கு முன்னாடியே என்வைடி முதல்வரோட இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை டிசைஃபர் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் மணிஸ் கொடுத்ததை மிகப்பெரிய அளவில் போட்டுருந்தாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து இப்போ முதல்வர் செயல்பட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க எதை அட்வொகேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த ரெஃபரன்ஸ் கேட்குறதுல கொஷின் ஆஃப் லா எதோட சப்போர்ட்டில் இருக்குன்னா, இந்த ஆளுநர் நடந்துக்கிற எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் ஓவரிச்சு நம்ம இதை தான் சொல்ல முடியும். நீங்கள் சூப்பர் பார்லிமெண்ட்ரின்னு சொல்லாதீங்க. இப்போ ஆளுநர் பண்ணுறது தான் கான்ஸ்டியூஷனல் ஓவர் ரீச்சாக இருக்கு. அதாவது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்க டெமோக்ரஸினா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மக்களுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றும் போது நீங்கள் ஆளுநர் எங்கேருந்தோ நீங்கள் அது ஒரு அலங்கார பதவி, நீங்கள் அதை வச்சு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஓவர் ரீச் பண்ணுறீங்க. இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா,
அன்டெமோக்ராட்டிக் யூஸ் ஆஃப் பவர் பை அன்எலெக்டட் கவர்னர். அப்படிதான் பார்க்கணும். அன்டெமோக்ராட்டிக் யூஸ் ஆஃப் பவர் பை அன்எலெக்டட் கவர்னர். சரிங்களா? இதுக்கு சப்போர்ட்டா இன்னைக்கு நீங்க போறீங்களா? இன்னொன்னு கபில் சிபில் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த தீர்ப்புல உடன்படலைன்னா நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் போகலாம். ரிவ்யூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களோ இதனால நீங்க அடுத்து கியூரேட்டிவ் பெட்டிஷன் போகலாம். இன்னைக்கு யாரு ஜுடிஷியரி ப்ராசஸை பைபாஸ் பண்றது? இன்னைக்கு ஜுடிஷியரி ப்ராசஸை பைபாஸ் பண்றது யாருன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுதுல. இதுக்கு முன்னாடி சகோதரர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ராம் ஜென்ம பூமி கேஸாக இருக்கட்டும், மற்ற இன்னொரு இந்த சிவில் மைக்ரண்ட் லேண்ட் டிஸ்பியூட் கேஸ்ன்னு பல இதில் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு அந்த தள்ளுபடி கூட அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் கூட விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கிறப்போ இது என்ன எதை உணர்த்துதுன்னா, இவங்க கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை காம்ப்ளிகேட்டிவ் ஃபெடரலிசமாக ஆக்கிற முயற்சியாக தான் இதை பார்க்கணும். இது அப்படி தான் பார்க்க முடியுது. அதாவது இந்த இங்கே வந்து அதாவது இன்டர் ஸ்டேட் கவுன்சில் இருக்குது. சரிங்களா? நான் அதில் படித்த ஞாபகம் இருக்குது. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ரிப்போர்ட்லேயே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரிஸ்கிரைபிங் லிமிட்டுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையில்லைங்க. நீங்கள் இது எந்த இடத்துல ஜுடிஷியல் ஓவர் ரீச்ன்ற ஒரு இது இருக்குல்ல, இன்னைக்கு வந்து தேவைப்படுற ஒரு விஷயத்த, அதுவும் டைம்லி செட்டில்மெண்ட். இன்னைக்கு இந்தியாவே வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக ஒரு குரூஷியல் ஜங்ஷனில் இருக்குது. ஒரு அரசியல் ரீதியாகவே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்கிற நேரத்தில் இந்த விஷயங்கள் இன்னைக்கு ஒரு ஜுடிஷியல்லேருந்து ஒரு ரிலீஃபாக வந்திருக்க டைமில் நீங்கள் அப்போது ஒரு ஒன்றிய அரசு நீங்கள் ஒரு பிரசிடென்ட்ஸை வச்சு இந்த ரெஃபரன்ஸ் போகும்போது இதெல்லாமே நீங்கள் இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை காம்ப்ளிகேட்டரி ஃபெடரலிசமாக தான் மாற்றுறீங்க. இதில் நம்ம முதலமைச்சர் அவர்களோட நிலை ரொம்ப தீர்க்கமாக இருக்குது. அவர் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கார். என்னானாலும் இந்த கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவோன்ற ஒரு மிஷனில் இருக்கிறதுன்றது ரொம்ப பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக ரொம்ப கிளியராக தெரியுது. ஓகே திரு தம்பி, ஒன்றிய அரசுக்கு இந்த வழக்கின் மேல ரிவ்யூ போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. மதிவாணன் சார் சொன்ன மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். ரிவ்யூ போடுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அரசியல் ரீதியா பார்த்தா சக்சஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை நம்ம ரிவ்யூ போட்டு இதை கையில எடுத்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கலா நம்ம வீக்கன் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்க பின்னால இருந்துட்டு குடியரசுத் தலைவரை முன்னால அனுப்புறாங்களா? அதாவது குடியரசுத் தலைவர் வந்து ஒரு பகடக்காயா பயன்படுத்துறாங்க. இந்திய அரசியல் சட்டத்தை முதன்மைப்படுத்தி தான் குடியரசுத் தலைவரே வராரு. எல்லாத்துக்கும் சுப்ரீம்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதுதான். ஒரு பில் பாஸ் ஆகி அதை லாவாக திரும்பி வெளியில் வரும்போது கூட அந்த லாவில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு போய் தலையிடலாம். அது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. அதனால் இவங்க அப்படி போனால் நம்ம ஃபெயிலியர் ஆயிரும்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் குடியரசுத் தலைவரை பயன்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அப்பட்டமான ஒரு விஷயம் தான். இந்த தீர்ப்பு வந்து எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட இந்த தீர்ப்பு வெற்றி பெற்றதால எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த பிரச்சனை வந்துடும். எல்லா ஸ்டேட்டோட கவர்னர்களுக்கும் இது பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து ஆர்டிகல் 200 வந்து பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த கால வரைக்குள்ள பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த அசம்பிளியில் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டாக்டர் அம்பேத்கர் கிட்ட இந்த கொஸ்டின் பண்ணும்போது அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றாரு. இதுக்கு ஏன் நீங்க வந்து கால வரையறை வைக்கல? ஒரு பில் வந்து நம்ம வருது, அதுக்கு வந்து கவர்னரோ இல்லை குடியரசுத் தலைவரோ கையெழுத்து போடும்போது அதுக்கான டேட் ஏன் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கல? இவ்வளோ இந்த ஒரு 30 days அல்ல 60 90 daysனு ஒரு டேட் வைக்கலாமே, ஏன் அதுக்கான காலவரைகள் கொடுக்கலன்னு சொல்லும்போது அதுக்கு அம்பேத்கர் சிறப்பாக ஒரு வரைக்கும் சொல்கிறாரு. ஒருவேளை இதுக்கு நம்ம ஒரு 90 நாட்கள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படி 90 நாட்கள் குடித்தோம்னா ஒரு கவர்னருக்கு அந்த சட்டத்தின் மீது அந்த மசோதாவின் மீது விருப்பம் இல்லை என்றால் 90 நாட்கள் அவர் அப்படியே வச்சிருப்பார். அப்போ அந்த 90 நாட்கள் வீணடிக்கப்படும். இப்போ மக்கள் பிரச்சனைக்காக சட்டமன்றத்தில் ஏற்றப்படுகிற ஒரு மசோதா 90 நாட்கள் அப்படியே தங்கியிருந்தால் அதுக்கான வேல்யூ குறைஞ்சிடும். அதனால் அதுக்கு நம்ம டைம் வைக்கவே தேவையில்லை. சட்டமன்றத்தில் ஒரு மசோதா போனால் அது கவர்னர் வந்து கையெழுத்து போடணும். அப்படி இல்லையா அதில் திருத்தங்கள் சொல்லுன்னு சொல்லி திருப்பி அனுப்பலாம். 2வது சாய்ஸ். 3வது சாய்ஸ் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இந்த 3 சாய்ஸ் தான் இருக்குது தவிர இதுக்கு கால வரையை வைக்க வேண்டாம். வச்சோம்னா இவங்க கடைசி வரைக்குமே வெயிட் பண்ணி வச்சுருவாங்க. இதை வந்து சட்டத்தை வந்து நம்ம எலிபரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது தேவையில்லாத ஒன்று. அதனால தான் நான் இதுக்கான டைமிங் வைக்கலன்னு சொல்லி அன்னைக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு. ஆனால் அவர் விளக்கம் கொடுக்கும்போது இப்படி யோசிச்சிருக்க மாட்டார். இப்படிப்பட்டவங்களாம் வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இது மாதிரி பல பில்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது இந்தியா முழுவதும். அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பிஜேபி கவர்மெண்ட் எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் இல்லையோ அந்தந்த ஸ்டேட்டோடைய எல்லா பில்லும் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இப்படிப்பட்டவர்கள் வரவாங்கன்னா அன்னைக்கு பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணவங்க யாரும் யோசிக்கல. இப்படி ஒரு கொடூரமானவர்களாம் வந்து உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கான பிரச்சனையும் மக்களுக்கான பில்லை இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. அப்படி இவங்க காலதாமதம் பண்ண ஒரே பட்சத்தால் தான்
சுப்ரீம் கோர்ட்டு நேரடியாக தலையிடுது. ஆர்டிகல் 142 வச்சு அவங்க பயன்படுத்தி உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இது மாதிரி பல வழக்குகளை வந்து அதிகாரமாக அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்களோட பிரச்சனைக்காக தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசு ஒரு பில்லை கொண்டு வராங்க. அதை சைன் பண்ணுறது அல்லது திருப்பி அனுப்புறது இல்லை குடியரசுத் தலைவருக்கு, இந்த 3 சாய்ஸ் இருக்குது. இது 3யுமே நீங்கள் பண்ணாமல் பேசாமல் உட்காந்துருந்தீங்கன்னா இதை வந்து கான்ஸ்டியூஷன் வயலன்ஸ். ஒரு நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட், அந்த சுப்ரீம் கோர்ட்டோட மிக முக்கிய கடமை என்ன சொல்லுங்க? கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறது. கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட முக்கிய கடமை. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நீங்கள் கவர்னரோ அல்லது குடியரசுத் தலைவரோ கையெழுத்து போட்டு இரவோடு இரவாக வக்போர்டு கொண்டு வந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தாலும் இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்தால் அதை நிறுத்தக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை தான் அவங்க பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கான அந்த 10 அம்சத்தை கொடுத்துருக்காங்க. இந்த 10 தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு அரசியல் சாசனத்துக்கான ஒரு வழிகாட்டி இது. இப்போ இவங்க டேட்டே சொல்லிட்டாங்க, இந்த தேதிக்குள்ள நீங்கள் பண்ணி தான் ஆகணும். குடியரசுத் தலைவருக்கே போனாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி. அதனால தான் அந்த அம்மா கொஸ்டின் பண்ணுறாங்க, ஏன் எனக்கு இல்லை இந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது, எனக்கு இந்த அதிகாரம் இல்லையான்னு கேள்வி கேட்குறேன். யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அதிகாரம் தான், கான்ஸ்டியூஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். கான்ஸ்டியூஷனுக்கு வயலன்ஸ் பண்ணுற மாதிரி நான் தான் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், நான் தான் கவர்னரு, நான் கவர்னராக இருக்கிறதால வந்து நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன்லாம் பண்ண முடியாது. யார் எது செஞ்சாலும் அந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வரணும். கான்ஸ்டியூஷன் வயலன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வர முடியாது. தெளிவாக ஒன்று சொல்கிறாங்க, கவர்னருடைய வேலை என்ன? மசோதாவுக்கு சைன் பண்ணுறது தான். அதை தவிர நம்ம கவர்னர் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அது திராவிட அரசுக்கு எதிரான இவங்க போய் இவர் ஒரு தனி கட்சி நடத்துகிற மாதிரி, கவர்னர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி ஒரு தனியாக உட்காந்துட்டு ஒரு அவங்களுடைய கருத்தை பதிவு சொல்லுவார். என்ன நீ செய்யணுமோ அதை செய்யறதா உங்களுடைய வேலை. சைன் பண்ணி கொடுங்க, விருப்பம் இல்லையா ரிட்டர்ன் பண்ணுங்க. ரிட்டர்ன் பண்ணது 2வது முறையாக வந்து கவர்மெண்ட் வந்து திரும்ப அந்த அசம்பிளி கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் கட்டாயம் சைன் பண்ணி ஆகணும். இதுதான் நம்ம லா சொல்லுது. இதெல்லாம் அவங்க படிச்சுட்டு தான் வந்திருக்காங்களா இல்லை என்னத்துக்காக இப்படி உட்காந்துக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க கேட்கப்பட்ட கேள்வி வெளி உலகத்தில் பார்க்கும்போது, ஐயோ குடியரசுத் தலைவர் மிகப்பெரிய கேள்வி கேட்டாரு, அதனால ஏதோ ஒரு புரிஞ்சு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே ஆகாது. அவங்க 2 பேர் கரெக்டாக சொல்லிருக்காங்க. இவங்க சொல்லிருக்காங்க 5 நீதிபதி கொண்ட பெஞ்சுக்குள்ள ஒன்று, 2 போதும். இது வந்து திரு பர்திவாலா அவர்கள், திரு மகாதேவன் அவர்கள். ஆமா, இந்த 2 பேரே போதும். இவங்க 5 பேர் தேவையில்லை. அவ்வளவு பெரிய இது கிடையாது. ஏன்னா இது மாதிரி நிறைய கேசஸ் வந்திருக்கு. இப்போ புதுசா EW மாதிரி புது ஒரு இது எக்கனாமிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. அது வந்து புது செக்ஷன்ஸ். அப்போ அதுக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவில் கிடையாது. அப்போ புதுசாக ஒரு விஷயம் வரும்போது அதுக்கு நீங்கள் ஒரு 5 பேருக்குள்ள பெஞ்சுக்கு போகலாம். இது ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது நீங்கள் சாதாரணமாக இதை எதுக்குலாம் 2 பேருன்றதே ஒருத்தரே பண்ணியிருக்கலாம். அது 5 பேர் கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமா இந்த கால நிர்ணயம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சம்மர் கோடையை கொண்டாடலாம். பவர்ட் பை ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுஜ் ஸ்டைல்ஸ், லலிதா ஜுவல்லரி, ஆல் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் 50 கிராம் 20 ரூபாய் மட்டுமே. டார்லிங் ஏசி திருவிழா. KEG டைல்ஸின் மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ 30% ஆஃபருடன் ஈஸி EMI. சர்மரோக நிவாரணி சைபால். 80 ஆண்டுகளாக உங்கள் வாழ்வில் அக்கறை கொண்டது சைபால். தமிழக மக்கள் விரும்பும் மகிழ் தங்க மகிழ். பவுடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உடன் இணைந்து வழங்குவோர் 123 நூடுல்ஸ். This is it. Enjoy the taste. Kiskal TMT No. 1 TMT கம்பிகள். Plunge lemon salt, zero sugar, hero energy. Dean College of Arts and Science. அனுபவிச்சு சாப்பிடுங்க, அனில் சேமியா சாப்பிடுங்க. Black Thunder ஊட்டி மெயின்ரோட் மேட்டுப்பாளையம். விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. மற்றும் தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அனுபவம் புதுமை, அருமையான ருசிக்கு அனில் சேமியா.
அணில் சேமியா அனுபவிச்சு சாப்பிடுங்க, ஆனந்தமா சாப்பிடுங்க. கேஜி டைல்ஸ் மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ மே 16, 17, 18 சென்னை, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும். டைல்ஸ் சாம்ராஜ்யத்திலேயே முதல் முறையாக கேஜி டைல்ஸின் ஈஸி EMI 0% இன்ட்ரெஸ்ட், 0 டவுன் பேமெண்ட், 30% ஆஃபருடன். கேஜி டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி. விநாயகர் கோவில், கெஸ்ட் ரூம்ஸ், மாடர்ன் கிச்சன், பார்க்கிங், ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ் என கூடி மகிழ மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி பைபாஸ் ரோட், வேளச்சேரி. 9566297171. கல்யாணம் பண்ணி பாருன்னு சொன்னாங்க, பார்த்துட்டேன். இப்போ வீட்டை கட்டி பாருன்னு சொல்றாங்க. சரியான டிஎம்டியை நீயே செலக்ட் பண்ணு. பெஸ்ட் இருக்கும்போது லிஸ்ட் எதுக்கு? கிஸ் 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 கால். FE 550D மற்றும் CRS கம்பிகள். கிஸ் கால் TMT, நம்பர் 1 TMT. கிஸ் 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 கால். அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜாம் பாக்கு. விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. கேஜி டைல்ஸ் மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ மே 16, 17, 18 சென்னை, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும். டைல்ஸ் சாம்ராஜ்யத்திலேயே முதல் முறையாக கேஜி டைல்ஸின் ஈஸி EMI 0% இன்ட்ரெஸ்ட், 0 டவுன் பேமெண்ட், 30% ஆஃபருடன். கேஜி டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திரு ராமு வேரமுத்து சார், அடுத்த கேள்வி உங்ககிட்ட தான். இந்த as soon as possible அப்படிங்கிற இந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிற கேள்வியை தான் குடியரசுத் தலைவர் முன் வச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இந்த கால நிர்ணயத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க, என்ன பீரியட் ஆஃப் டைம்குள்ள அது வரும் அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க பிரதானமா முன்வைக்கிறாங்க. அதாவது அதில் மிக தெளிவாக தீர்ப்பிலேயே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா இப்ப காலக்கெடு அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்ல. அவங்க குறிப்பிட்டது என்னன்னா as soon as possible அப்படிங்கிற பதமே எதற்காக அப்படின்னா, உங்க பேசிய தோழர் அவர்கள் கூட குறிப்பிட்டார், ஒரு காலக்கெடு விதிக்கணுமா வேண்டாமான்னு அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதம் நடந்த பொழுது காலக்கெடு என்று ஒரு விதிக்கப்பட்டால் அந்த இறுதி நாள் வரைக்கும் காத்திருப்பாங்க இந்த முடிவு எடுப்பதற்கு. அப்போ அது மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தால் அவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப அதற்காகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் as soon as possible என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டது. எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் இந்த சட்ட முன்வடிவுகளின் மீது முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கறத அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அன்றைக்கு. அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, as soon as possible அப்படிங்கறது as late as possible அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ஆண்டு கணக்கில் தாமதம். இப்போ 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் தந்தார்கள் என்று சொன்னால் அதில் 10ல் 3 மசோதாக்கள் கடந்த ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாம நான் கிடப்புல போட்டுட்டேன் அப்படின்னாலே அந்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்கன்ற ஒரு கருத்தையும் வேற ஆளுநர் தெரிவிக்கிறாரு. கண்டிப்பா. இப்போ அப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது வேறு வழியின்றிதான் உச்ச நீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு அதிகாரம் ஆர்டிகல் 142 கையில எடுக்கிறாங்க. கையில எடுத்து அது என்ன சொல்லுது அப்படின்னா, டூயிங் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், ஒரு முழுமையான நீதியை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும், அதற்கு உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 142 குறிப்பிடுகிறது. அப்போ அந்த சிறப்பு அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் கையிலே எடுத்து இந்த 10 சட்ட முன்வடிவுகளுக்கும் நேரடியாக உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்தது. அப்போ இவர்களுக்கு பிரச்சனை அந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தது மட்டுமல்ல, ஒன்றிய அரசுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதற்கு ஒரு ஒட்டுமொத்தமாக கடிவாளம் போடப்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாடு அரசு தொடங்கிய அந்த வழக்கை தொடர்ந்ததில் அவர்கள் கேட்ட பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது இதற்கு காலக்கெடுதான் திமுக அரசு தொடர்ந்த இந்த வழக்கோட மெயின் சாராம்சமே அதான், காலக்கெடு விதிக்க வேண்டும் அப்படி. ஏன்னா இந்த சட்டமும் 10 முன்வடிவுகளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆனா இது நிரந்தர தீர்வாக இருக்காது, ஒரு தற்காலிக தீர்வு தான். அடுத்து போடுற மசோதாவை மறுபடியும் ஆண்டு கணக்குல இழுத்தடிப்பாங்க. இதுக்கு முன்பே இது போன்ற வழக்கில் விசாரணைக்கு வரும் பொழுது
அப்போதே உச்சநீதிமன்றம் கேட்டது. ஒவ்வொரு முறையும் வந்து அரசு வந்து ஒரு சட்ட முன்வடிவை ஆளுநருக்கு அனுப்பிவிட்டு உச்சநீதிமன்றத்திற்கு வந்து காத்து கிடக்க வேண்டுமா என்ற கேள்வியை இதே ஆளுநரை நோக்கியே வந்து உச்சநீதிமன்றம் எழுப்பியது. ஆக அதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வாகத்தான் இம்முறை வந்து ஒரு 3 மாத காலத்திற்குள்ளாக முடிவு அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து ஒரு காலக்கெடுவை குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் விதித்திருக்கிறது. அப்ப இந்த காலக்கெடு என்பது இந்த ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. ஏன் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தில் எல்லாம் ஆளுநரை கையிலே வைத்துக் கொண்டு ஒரு இணை அரசாங்கத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அரசை செயல்பட விடாம முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப அதற்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செக் பாயிண்ட் ஆயிருச்சு. இனிமே நம்ம இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு. அதனாலதான் இத்தனை நாளாக தங்களுடைய சுயலாபத்திற்காக ஆளுநரை பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய சுயலாபத்துக்காக குடியரசுத் தலைவரையே பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார். இப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும் பொழுது அவர்களுக்கு இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யலாம். ஆனா மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யாமல் கொள்ளைப்புற வாயிலாக குடியரசுத் தலைவர் மூலமாக விளக்கம் கேட்பது என்கிற ஒரு நிலைப்பாட்டை இப்போது எடுத்திருக்கிறார்கள். தீர்ப்பு ஏப்ரல் 8ஆம் தேதி வந்த பிறகு கூட ஏறத்தாழ 1 மாதத்துக்கு பிறகு இப்ப மே 13ஆம் தேதி வந்து பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகளை வந்து கேட்கிறார் உச்ச நீதிமன்றத்துக்கு. ஆனா இதிலும் வந்து நமக்கு முன்னுதாரணம் இருக்கிறது. இது போன்று கேட்கப்படும் போது ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள்லாம் வந்திருக்கு. 93ல காவேரி வழக்கு ஒண்ணு இருந்துச்சு. அப்போ வந்து இதே போல குடியரசுத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கேள்வி எழுப்பும் பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னா, நீங்கள் எழுப்புகிற கேள்விக்கு எங்களது முந்தைய தீர்ப்பே பதிலாக இருக்குமானால் நாங்கள் வந்து இதை திருப்பி செய்ய வேண்டாம், அந்த தீர்ப்பே நீங்க பதிலா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்திற்கு வந்து குடியரசுத் தலைவர் எப்படி முடிவெடுக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தீர்ப்பு இல்லாத சூழலில் அவங்க வந்து ஒரு பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணணும். அதன் மூலமாக அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு சட்ட ரீதியான ஒரு விளக்கத்தை கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து அவர் எழுப்பி இருக்கிற அந்த 14 கேள்விகளுக்கும் தெல்ல தெளிவாக 415 பக்க தீர்ப்பு நீதியரசர்கள் பரதிவாலா, நீதியரசர் மகாதேவன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அந்த தீர்ப்பிலே கிட்டத்தட்ட ஒரு 49 முந்தைய வழக்கினுடைய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இருக்கிறார். ஆக அந்த தீர்ப்பு மிக வலிமையான தீர்ப்பு. அந்த தீர்ப்பை வந்து இன்றைக்கு அந்த தீர்ப்பை வந்து ரத்து செய்ய வேண்டும் அல்ல அந்த தீர்ப்பை வந்து செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் இந்த குடியரசுத் தலைவர் மூலமாக இந்த கேள்வி எழுப்புகிற ஒரு முறையை கையில எடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இது வந்து எப்படி திமுக அரசு கையில் எடுக்கிற எல்லா வழக்குகளும் ஒரு பின்னாளில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு கலங்கரை விளக்கமான தீர்ப்பாக இருக்குமோ, அதை போல இந்த விவகாரத்திலும் வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி காத்து கொண்டிருக்கிறது. அது இந்திய கூட்டாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் வந்து எதிர்க்கட்சிகள் ஆளுகிற அந்த 8 மாநிலங்களுடைய முதல்வருக்கு கடிதம் எழுதி எப்படி தொகுதி மறுசீரமைப்புக்காக ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை அவர் எடுத்தாரோ, அதை போல இன்றைக்கு மாநில சுயாட்சியை காப்பாற்றுகிற இந்த விவகாரத்திலும் அவர் ஒரு சிறப்பான ஒரு நிலையை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார். கண்டிப்பாக இது வெற்றியை நோக்கி செல்லும். நிச்சயமா இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நேர்களை சிந்தனை களம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். KG டைல்ஸ் மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ மே 16, 17, 18 சென்னை, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும். டைல்ஸ் சாம்ராஜ்யத்திலேயே முதல் முறையாக KG டைல்ஸின் ஈஸி EMI 0% இன்ட்ரெஸ்ட், 0 டவுன் பேமெண்ட், 30% ஆஃபருடன். KG டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. ஹோட்டல் சாம்பாரின் மனமெதிலே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே சரியான நிறமெதிலே சாம்பாரின் சிறப்பெதிலே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே. இனி ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். KG டைல்ஸ் மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ மே 16, 17, 18 சென்னை, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும். டைல்ஸ் சாம்ராஜ்யத்திலேயே முதல் முறையாக KG டைல்ஸின் ஈஸி EMI 0% இன்ட்ரெஸ்ட், 0 டவுன் பேமெண்ட், 30% ஆஃபருடன். KG டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. ஹாட்டா இருக்கா? உங்களை கூலாக்க ஜம்போ ஆஃபர் சொல்லட்டா? டார்லிங்ல ஏசி திருவிழா. இந்த 5 ஸ்டார் ஏசி கூடவே வெறும் 999 ரூபாய் கொடுத்துட்டு இந்த டெசர்ட் ஏர் கூலரை
தள்ளிட்டு போயிடுங்க. டார்லிங் ஏசி திருவிழா 5 ஸ்டார் ஏசியுடன் வெறும் 999 மட்டுமே கொடுத்து டெசர்ட் ஏர் கூலரை எடுத்துச் செல்லுங்கள். இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா மகால் 3 அரங்குகள். மோகனா மண்டபம், மோகனா அரங்கம், மோகனா மினி ஹால். அனைத்து வசதிகளுடன் விநாயகர் கோவில் மற்றும் புஃபே விருந்துக்கு ரூஃப் கார்டன். உங்கள் விழா எதுவாக இருந்தாலும் மோகனா மகாலில் கொண்டாடுங்கள். OMR கேளம்பாக்கம் 9444996161. When it comes to education, never take a chance. Generally, colleges depend on government bodies, but DSU is independent and gives option for cross-major and self-selection of subjects and access to exclusive foreign internship. Dhanalakshmi Srinivasan University, Tiruchirappalli and Perambalur. கிச்சன் மேடைக்கு ஆர்டர் கொடுத்துருந்தேன். சரி. அளவு எடுத்துட்டு போனா எப்ப எடுத்துட்டு வந்து தருவானே தெரியல. நம்ம அனுஜ் டைல்ஸ்ல கிச்சன் ஸ்லாப்ல ஃபுல் பாடி டைல்ஸே இருக்குப்பா. அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். திரு மதிவாணன், பாஜக அல்லாத மாநிலங்கள்ல ஆளுநரை வச்சு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கக்கூடிய ஒன்றிய அரசு இப்போ நீதிமன்றத்தை கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இது அவங்களோட யுக்தியா கையில் எடுத்திருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நீதிமன்றம்னு இல்லை, நீங்க தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் இருக்குல்ல, இடி, சிபிஐ, தேர்தல் ஆணையம், இப்போ உச்ச நீதிமன்றம், இதோட தொடர்ச்சி தான். ஸோ சிபிஐலேருந்து இடியிலேருந்து இதெல்லாம் எப்படி அவங்க வந்து தன்னுடைய கைப்பா வசூல் பண்ணீங்க, எவ்வளோ வசூல் பண்ணீங்க, என்ன செலவு பண்ணீங்கன்னு கேட்டாலும் பதில் இல்லை. உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக இந்த வழக்கில் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, நேரடியாக அணுக முடியாது. அவமானப்படுவீங்கன்றதுக்காக குடியரசுத் தலைவரை நீங்கள் முன்னாடி நிறுத்துறீங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் பல வழக்கில் நான் முதல் சுற்றில் சொன்ன மாதிரி தான் பல வழக்கில் இதுக்கு முன்னாடி உதாரணம் இருக்குது. அதே தான் இந்த வழக்கிலேயே வரும். இல்லை, இன்னொன்னும் இப்போ குடியரசுத் தலைவரோட அதிகாரங்களை கேள்வி கேட்கப்படுறதுனால அவங்க திரும்ப உச்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையிலும் இது பார்க்கப்படுது இல்லையா? இல்ல, அதாவது நீங்க அதுக்கு பதில் எந்த மாதிரியான சொன்னாலும் அது நேரடியான அர்த்தம் எப்படி கொல்லப்படும்ன்றது தான் நான் சொல்ல வர விஷயம். ஓகே ஓகே. நீங்க உங்களை கேள்வி கேட்கறாங்க, இங்க வந்து அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய வேலை என்ன? இப்போ நாடாளுமன்றம் ஒரு மசோதா நிறைவேற்றுது, ஒரு சட்டம் கொண்டு வருதுன்னு வச்சுப்போமே. இப்போ வந்து வக்ஃப் போர்டு மசோதா இருக்கு, இப்போ உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கா இல்லையா? அப்ப அதிகாரம் இருக்கா இல்லையா உச்சநீதிமன்றத்துக்கு? இதுதான் நாங்க சொல்ல ஒரு விஷயம். அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு தன்னோட அதிகாரத்திற்கு உட்பட்டு, நான் திரும்ப சொல்றேன், இந்த ஆளுநருக்கு நமக்கு எந்த வாய்க்க தகராறும் கிடையாது, எந்த வரப்பு தகராறும் கிடையாது. ஆனா அவர் வந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் ஆளுநருக்குரிய கண்ணியத்தோட நடந்திருப்பாரா? ஒரு உரையை வாசிக்க வேண்டியது ஆர்டிகல் 176 பிரகாரம் அவரோட கடமை, வாச்சாரா? இல்ல. ஒரு சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்படுது, அதை ஒப்புதல் கொடுக்க வேண்டியது அவரோட கடமை, கொடுத்தாரா? இல்ல. உரையை வாசிக்க சொன்னா உரையிலிருந்து அவர் இஷ்டத்துக்கு பெரியார் எடுக்கிறாரு, அம்பேத்கர் எடுக்கிறாரு, காமராஜர் எடுக்கிறாரு, அண்ணாவை எடுக்கிறாரு, தலைவர் கலைஞரோட பேர் எடுக்கிறாரு, சமூக நீதி எடுக்கிறாரு, சமத்துவத்தை எடுக்கிறாரு, பெண்ணுரிமை எடுக்கிறாரு. இது எப்படி வரும்? இதே ஆளுநர் தான் இந்த மண்ணு ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னார். சனாதனம் தான் இங்க உயர்ந்ததுன்னு பேசினார். இதே ஆளுநர் தான் கால்டுவெலை பத்தி தப்பா பேசினார். இதே ஆளுநர் தான் திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசினார். இதே ஆளுநர் தான் தமிழ்நாடு அரசு லட்சணையை நீக்கினார். தமிழ்நாடுன்றத தமிழகன்னு சொன்னார். அப்போ செஞ்ச அத்தனையும்
இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செஞ்சீங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்ன எதையும் நீங்கள் வந்து நியாயமாகவும் கண்ணியமாகவும் நடந்துக்கல. அதனால் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகணும். உச்சநீதிமன்றமும் என்ன சொல்லியிருக்கு தீர்ப்பு திரும்பவும் சொல்ல, நல்லா படிங்க. உங்களுடைய எல்லா குடியரசுத் தலைவர் கேட்ட 14 சந்தேகத்துக்குமே அதில் ஏற்கனவே பதில் சொல்லப்பட்டிருக்கு. கால நிர்ணயம் இருக்கா? இருக்கு. நீங்களா உங்க இஷ்டத்துக்கு எடுக்க முடியாதா? வீட்டோ பவர் கிடையாது ஆளுநருக்கு. அவருக்குன்னு தனிப்பட்ட விருப்ப உரிமை இல்லை. அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 தான். ஒன்று ஏற்றுக்குங்க, இல்லை நிராகரிங்க, இல்லையா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்க. இவ்வளோதான். இதை கடந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் முதல்ல இந்த மண்ணுக்கு என்ன வேணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் இந்த நாடு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது ஆளுநர் பதவி. அன்றைக்கு இருந்த வெள்ளையர்களுக்கு அது தேவைப்பட்டது. இன்னைக்கு அது தேவையே இல்லை. அதனால தான் திமுக ஒவ்வொரு தடையும் சொல்லுது, ஆட்டுக்கு தாடியும் வேண்டாம், நாட்டுக்கு ஆளுநரும் வேண்டாம். இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எந்த இடத்துலையும் மதிக்க தயாராக இல்லை. இந்த வழக்கு மட்டும் இல்லை, சமீப காலமாக பாஜக மோடி ஆட்சி வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தேர்தல் ஆணையர் நியமன மசோதாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி பேர் எப்படி எடுத்தீங்க? அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தில் பிரதமர் இருப்பார், எதிர்கட்சி தலைவர் இருப்பார், பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் இருப்பார்னா என்ன அர்த்தம்? அப்போ தேர்தல் ஆணைய நியமன மசோதான்றதே உங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள். அப்போ தேர்தல் ஆணையன்றது ஒரு தனிப்பட்ட பாடின்றதையும் நீங்கள் மறைச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நேரடியாக போனால் பதில் வராதுன்ட்டு குடியரசுத் தலைவரை வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அதைத்தான் இந்த நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவரும் பேசுகிறாரு. சூப்பர் நாடாளுமன்றமா உச்சநீதிமன்றம் கேட்குறாரு. அப்போ அந்த எண்ணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இந்த நாடு இயங்குறதே 3 கட்டமைப்பில் தானே இயங்குது. நிர்வாகம், சட்டம். இந்த கட்டமைப்பில் இயங்கும் போது இப்போ குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் யார் ஏற்றுக்கிறார்? உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி தான் ஏற்றுக்கிறார். அப்போ அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ நீங்க எங்க ஒரு பேசிக்கா ஒரு கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட பதில் இல்லை. அப்போ நீங்க பவர் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்க செஞ்சிருக்கணும். அவங்க ஆர்டிகல் 142 அவங்க பயன்படுத்துற வரைக்கும் நீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்து உங்க தப்பு. நாங்க காலதாமதம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால அங்க கொடுக்குறோம். சரி, இந்த வழக்குன்னு இல்லை. நீங்க கேரளா வெர்சஸ் கவர்னர், பஞ்சாப் வெர்சஸ் கவர்னர், மேற்கு வங்க வெர்சஸ் கவர்னர், அதெல்லாம் குறிப்பிட்டு எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் மட்டுமே நீங்க ஆளுநரை வச்சு குடைச்சல் கொடுக்குறீங்க. நாங்க கேட்கறது மக்களுக்கான திட்டங்களும் சட்டங்களும். அதை ஒப்புதல் கொடுக்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க சொல்ற சனாதனத்தை வந்து இங்க கல்வி அணிக்க எடுக்க முடியுமா? நீங்க வேந்தரா இருக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்ற சனாதனத்தை வச்சு நம்ம பாடம் எடுத்தா இன்னைக்கு உயர்கல்வியில நாம தான் 74.80 நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. தேசிய சராசரியே வெறும் 27 தானே. அப்போ தேசிய சராசரியை விட 3 மடங்கு உயர்கல்வியில் நம்ம உயர்ந்து நிக்கிறோம். அது சம்பந்தமா ஒரு 10 மசோதா நீங்க நிக்க வச்சா கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்ப கேட்கும் போது உங்களுக்கு கோபம் வருது. இது வந்து ஒரு முடிஞ்சு போன பிரச்சனை. எங்களை பொறுத்தவரைக்கும் இது முடிஞ்சு போன பிரச்சனை. நீண்ட கால போராட்டத்துக்கு திமுக எப்பவுமே அதே மாதிரி ஓபிசியோட 27% இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் போராட்டம் பண்ண கட்சிகளில் திமுகவுக்கு முதன்மை பங்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு சட்ட போராட்டமும் திமுக தான் செஞ்சிருக்கு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தளபதியோடைய ஆட்சியில் அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பாருங்க. மாநில உரிமையை முழுசா பேசுகிற ஒரு நபர், சமூக நீதியை முழுசா பேசுகிற ஒரு நபர். நீங்கள் இடஒதுக்கீடு எதிராக வந்து பேசும்போது யார் முதல்ல குரல் கொடுத்தா? ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் சொல்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் இன்னைக்கு தான் அதை பற்றி பேசுகிறீங்க. அப்போது நாங்கள் முதல் குரல் நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் பின்தொடர்ந்து தான் செய்கிறீங்களே தவிர, நீங்கள் திமுக கொண்டு வந்த ஒரு சட்டம், அதாவது விதவை திருமண சட்டம் வந்து சொத்தில் சமப்புரிமை சட்டம், இந்த 2 சட்டமும் நாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு தான் ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. ஸோ அப்போ நம்ம தான் இந்த நாட்டுக்கு வழிகாட்டுறோம். 69% இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. கொண்டு வந்தது திமுக, கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர். ஸோ இடஒதுக்கீடாக இருக்கட்டும், சட்டங்களாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது, தளபதி தான் இருக்காருன்னு
ஆணித்தரமாக நான் சொல்ல ஆசைப்படுறேன். நிச்சயமா விஜயகிருஷ்ணன் அவர்கள், ஆளுநர்களுக்கு கால நிர்ணயம் வைப்பதில் ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, ஏன் எதிர்க்கிறாங்க? இல்லை, ஒன்றிய அரசுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, சீக்கிங் த கம்ப்ளீட் பவர் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கூட கேட்டீங்க, இந்த ஜட்மெண்ட்ல அதாவது இவங்களுக்கான அதிகாரத்துல கேள்வியே கிடையாது. என்ன கேள்வி இருக்கு அந்த ஜட்மெண்ட்ல? கவர்னருக்கோ இல்ல பிரசிடென்ட்டுக்கோ அவங்க அதிகாரத்தை பத்தி கேள்வி கிடையவே கிடையாது. அது இன்னும் நல்லா நம்ம பார்த்தோம்னா, அது கவர்னர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு கடிவாளம் தான் இருக்கு. இல்ல, இதுல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வெர்சஸ் நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் முக்கியம் அப்படிங்கறத சொல்றாங்க. எங்கேயுமே நாங்க சுப்பீரியர் அப்படிங்கறத அவங்க சொல்லவே இல்லை. அதுதான் அரசியலமைப்பு சட்டமும் அதானே சொல்லுது. இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே. நீங்க அதாவது வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோட கடைசி ஸ்பீச்ல என்ன சொல்றாருன்னா, we are getting into a life of contradiction. சரிங்களா? we will have a equality in political. there will be a political equality. every human will be recognized with one vote one value. இதுக்கு அப்புறம் வரதெல்லாம் நம்ம இப்போ ரெலவென்ட் இல்ல இந்த டாபிக்கு. என்னன்னா இந்த ஒன் vote ஒன் வேல்யூ, அதாவது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. சரிங்களா? இது அரசியல் சமத்துவம். அரசியல் சமத்துவம்னா எது? ஒரு ஓட்டை எதுக்காக? நம்மளுக்கு நம்ம மக்கள் அதை நம்ம ஆள போறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கிறது. சரிங்களா? நமக்கு வேலை செய்ய போறவங்கள தேர்ந்தெடுக்கிறது. இந்த கட்டத்துல வந்து நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஓவர் ரீச், அதாவது வந்து நீங்க வந்து ஒரு கவர்னரை வச்சு மக்களோட சென்டிமெண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டா நீங்க ஓவர் ரூல் பண்றது தானே கேள்வி கேட்குறாங்க இப்போ. அதாவது வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இது இந்த கவர்னர்ஸோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அவங்களோட சுய சித்தாந்தங்கள், அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியா இருக்கட்டும் சரி, பல கோர்ட்டு தீர்ப்பா இருக்கட்டும் சரி, பல இடங்கள்ல நேரடியாவோ மறைமுகமாவோ சொல்லியிருக்காங்க. ஒரு கவர்னர் அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன்லயோ இல்லை அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ்லாம் நீங்க ஆக்ட் பண்ண முடியாது. அதுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துலையுமே இடம் கிடையாது. இது ஒரு அலங்கார பதவி. நீங்க மக்களுக்கு தேவை, மக்கள் அவங்களுக்கான அரசை நிர்ணயிச்சிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த அரசு மக்களுக்கு தேவையான சட்டத்தை இயற்றும் போது நீங்க இது பண்ணணும். இன்னொன்னு, அதுல கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி இருக்குல்லன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல செக் பண்ணிக்கலாம். கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை நீங்க பண்ணிக்கலாம். இன்னொன்னு, இந்த தீர்ப்பு எதை கிரியேட் பண்ணிருக்குன்னா அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பு கூறல். அதாவது இவங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டின்ற விஷயமே இவங்களுக்கு, அதுவும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அதுல செவியில கூட கேட்க விரும்ப மாட்டாங்க. அது இவர் சொன்ன மாதிரி அது எலக்ட்ரால் பாண்ட்ஸா இருக்கட்டும், பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ஸா இருக்கட்டும், இது எதுலையுமே இவங்க அக்கௌண்டபிலிட்டி, இந்த பொறுப்பு கூறல்ன்றது இருக்கவே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட சித்தாந்தம் அப்படிப்பட்ட சித்தாந்தம். இதுல வந்து நீங்க இருக்கிற அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும். நீங்க வந்து உங்க இஷ்டத்துன்னு, அதாவது வந்து அம்பேத்கர் கூட சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல, ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். நீங்க இது ஒரு நீட்டு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். எத்தனை மாணவர்கள் உயிர் போயிருக்கு, எத்தனை மாணவர்கள் வாழ்க்கையை இருந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க பண்ற ஒரு நாளும் அல்ல தள்ளி போட ஒரு அகாடமிக் இடம் அது போஸ்ட்பான் ஆக தள்ளி போக எத்தனை மாணவர்களோட ஆஸ்பிரேஷன்ஸே கேள்விக்குறியாகுது. அவங்க இன்னைக்கு நீட்டுன்ற ஏதாவது மருத்துவ படிப்பு வந்து இன்னைக்கு நினைச்சு பார்க்கவே பயப்படுற நிலைமையில தானே இருக்கு. அது அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட கான்ஸ்டிடியூஷனல் ஓவர் ரீச்சை தானே கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்காக தானே இன்னைக்கு முதல்வர் நிற்கிறாரு. இன்னொன்னு, ஆர்டிகல் 142 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆர்டிகல் 142 வெளியில இருந்து வரலையே, கான்ஸ்டிடியூஷன் இட்ஸ் a பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 142 இருக்கு. அதை நீங்க, அதாவது வந்து கவர்னர் தன்னோட அதிகாரத்துல இருந்து தொடர்ந்து துஷ்பிரயோகம் பண்றப்போ அது சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. அவ்வளவுதான். இதுல என்னன்னா, நீங்க பாடம் கத்துட்டு நீங்க இதுக்கு மேலே உங்களை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிட்டோமே தவிர நீங்கள் திரும்பி அந்த தப்பை செட்டில் ஆன ஒரு இஷ்யூவில் போயிட்டு நீங்கள் எல்லா அதிகாரமும் உங்களுக்கு வேணும். இது வந்து ஒரு எதாச்சி அதிகார போக்காக தான் பார்க்க முடியும். அதாவது நீங்கள், அதான் நான் சொன்ன முன்னாடியே சொன்னேன், அன்டெமோக்ராட்டிக் யூஸ் ஆஃப் பவர் பை அன்எலெக்டட் கவர்னர்ஸ். இதை இந்த அரசியலமைப்பு சட்டமோ இந்த மக்களோ இந்த நாடோ இது என்றைக்குமே எந்த கட்டத்திலுமே ஏற்றுக்காது. இதை நீங்கள் திரும்பி வலியுறுத்துறது உங்களுக்கு கண்டிப்பாக இது பிஜேபிக்கு நல்லது கிடையாதுன்னு. அதாவது இந்த சித்தாந்தம் உடையவர்களுக்கு, இந்த செயல்பாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது பெரும் ஆபத்து, அவங்களுக்கு தான் விளைவிக்கும். திரு தம்பி, அதே மாதிரி குடியரசுத் தலைவரினுடைய இந்த கருத்துக்கு பதில் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கா கேள்விகளுக்கு? அதாவது இந்த மாதிரி கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. பிஃபோர் இண்டிபெண்டன்ட், அதாவது 1935 அந்த கொஸ்டின் ஒன்று இருந்திருக்கு. அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்காக பண்ணாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பண்ணது. அந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேயே இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ வந்து ஜெனரல் கவர்னருக்கு தான் ஃபுல் பவர் கொடுத்துருந்தாங்க. அவங்க தான் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து முதல்வர் இந்த மாதிரி போஸ்டிங் கிடையாது.
அப்போ பெண்களுடைய சொத்துரிமை பற்றி ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு அப்போ உள்ள நீதிமன்றம் அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்கு. அதுக்கான என்ன வரையறை இருக்குன்னு சொல்லி 1935 1935 இது பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிறகு நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண பிறகு 1951 இப்போ வரைக்கும் 15 டைம் வந்து நீதிமன்றம் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர் வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த பவர் இருக்கு. இது வந்து வெறும் கொஸ்டினா கேட்க முடியாது, அட்வைஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது நாட் கொஸ்டின்ஸ். நீங்க வந்து கோர்ட்ல எப்பொழுதுமே கேள்வி கேட்க முடியாது. நீங்க உங்களுக்கு ஆலோசனை தேவைன்னா அந்த ஆலோசனைக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். 142 எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, இது எனக்கு புரியல, சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கிளாஸ்ல டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு பையன் கையை தூக்குவான். என்ன பண்ணி கேட்டா எனக்கு புரியலம்மா, அவனுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாரு அந்த மிஸ் புரியுற மாதிரி. அவ்வளவுதான் இது. இது வந்து ஒரு இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது, ஐயோ குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்டாங்க, கோர்ட்டு அவ்வளவுதான், இந்த 10 இது தீர்ப்பு முடிஞ்சிருச்சு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க பொலைட்டா ரெக்வஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். எனக்கு இது புரியல, இது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. உச்சநீதிமன்றம் அவங்களுடைய பதில் விளக்கத்தை கொடுக்கும். அந்த விளக்கத்தை கொடுக்கும். அது கட்டாயமா கொடுத்தாகணுமானா தேவையில்லை. அதாவது வந்து 143ல வந்து ஒண்ணு இருக்கு. 140 ஆர்டிகல் 143ல ஒரு சட்டம் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மத்திய அரசுக்குமான ஒரு உறவு. அந்த உறவுல சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தா அந்த சட்டம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து மாநில அரசு தலையிடும். மாநில அரசு மத்திய அரசோட தலையிடும். இப்ப இதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து இதுக்கு தீர்ப்பும் கொடுக்கும். எப்படி தீர்ப்பு கொடுப்போம்னா, நம்ம மாநில அரசோட இயற்றப்பட்ட இந்த மசோதாக்கள் கவர்னரால வந்து கொண்டு போக முடியல, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது சட்டம் சார்ந்த விஷயம்ன்றதால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு சம்பந்தமா கேள்வி கேட்க கூடாது. அப்போ உச்சநீதிமன்றம் நினைச்சா இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமலும் தவிர்க்கலாம். ஓகே, நிச்சயமா அது உங்களோட கருத்தை எடுத்துக்கிறேன். நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். KG டைல்ஸ் மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ மே 16, 17, 18 சென்னை, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும். டைல்ஸ் சாம்ராஜ்யத்திலேயே முதல் முறையாக KG டைல்ஸின் ஈஸி EMI 0% இன்ட்ரெஸ்ட், 0 டவுன் பேமெண்ட், 30% ஆஃபருடன். KG டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. கல்யாணம் பண்ணி பாருன்னு சொன்னாங்க, பார்த்துட்டேன். இப்போ வீட்டை கட்டி பாருன்னு சொல்றாங்க. சரியான டிஎம்டியை நீயே செலக்ட் பண்ணு. பெஸ்ட் இருக்கும்போது லிஸ்ட் எதுக்கு? கிஸ் கால். FE 550D மற்றும் CRS கம்பிகள். கிஸ்கால் TMT நம்பர் 1 TMT. கிஸ் கால். இரு வீட்டார் கலந்து இரு மனம் இணையும் திருமண விழாவிற்கு மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி. விநாயகர் கோவில், கெஸ்ட் ரூம்ஸ், மாடர்ன் கிச்சன், பார்க்கிங், ஃபங்க்ஷன், பார்ட்டிஸ் என கூடி மகிழ மோகனா கன்வென்ஷன் ஹால், வேளச்சேரி பைபாஸ் ரோட், வேளச்சேரி. 9566297171. When it comes to education, never take a chance. Generally, colleges depend on government bodies, but DSU is independent and gives option for cross-major and self-selection of subjects and access to exclusive foreign internship. Dhanalakshmi Srinivasan University, Tiruchirappalli and Perambalur. உல்லாசமாய் உற்சாகமாய் அருவியில் குளிக்க அலையில் மிதக்க ஜாலி 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 ஜாலி. 50s முதல் 60s வரை தண்ணியில் தாவ விண்டில் பாய happy happy happy. Black Thunder, what a wonder, it's Black Thunder. Black Thunder, Ruchi Main Road, Metupalayam. It's Black Thunder. கஸ்டமர் ஒரே நாள்ல 40,000 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டி வீட்டை ரெடி பண்ணி கொடுன்னு அவசரப்படுத்துறாரு. நம்ம அனுஜ் டைல்ஸ் இருக்க, எவ்வளவு டைல்ஸ் கேட்டாலும் அவ்வளவையும் ஒரே நாள்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. அனுஜ் டைல்ஸ்.
ராம வைரமுத்து அவர்கள், உங்ககிட்ட தான் என்னுடைய அடுத்த கேள்வி. ஆளுநரோட அதிகாரம், குடியரசுத் தலைவரோட அதிகாரம், இது எல்லாத்தையும் உச்சநீதிமன்றமே எடுத்துக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வியும் முன்வைக்கப்படுது. இது பத்தின உங்களுடைய பார்வை? அதாவது ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ முறைப்படி செயல்படும் பொழுது அதை உச்சநீதிமன்றம் கையில் எடுக்கவில்லை இதுவரை. அவர்கள் தங்களுடைய கடமையை செய்ய தவறும் பொழுது அப்ப அவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் அவசியமாகிறது. இல்லை என்று சொன்னால் தான் தோன்றித்தனமாக அவர்கள் நினைப்பதை அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். முன்னர் குறிப்பிட்டவர்கள் எல்லோருமே சொன்னதை போல இதை பற்றி ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் அரசியல் நிர்ணய சபையில விவாதம் நடந்திருக்கிறது. யாருக்கு பவர் அதிகம், முதல்வருக்கு பவர் அதிகமா, ஆளுநருக்கு பவர் அதிகமா, இல்ல ஆளுநர் என்பவர் நியமிக்கப்பட வேண்டுமா, தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமான்ற ஒரு கேள்வி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில நீண்ட நேரம் நடைபெற்றிருக்கு. அப்ப இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் அங்கே ஒரு சிக்கல் வரும், யாருக்கு அதிகாரம் என்று. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவராக முதல்வர் மட்டும்தான் இருக்கணும், ஆளுநர் நியமிக்கப்படுவராக இருப்பார். அப்போ ஆளுநருக்கான அதிகாரம் என்ன அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்வது மட்டும்தான் ஆளுநருக்கான அரசியலமைப்பு சட்டப்படி அவருடைய கடமை என்பது. அதுதான் அதுதான் ஆர்டிகல் 200 சொல்லுது. இந்த தீர்ப்பிலும் அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது. ஆர்டிகல் 200 படி ஒரு ஆளுநருக்கு ஒரு சட்ட முன்வடிவு அனுப்பப்படும் பட்சத்தில் அவர் 3 விதமான முடிவுகளை எடுக்கலாம். ஒண்ணு, அதை அவர் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை அவர் திருப்பி அனுப்பலாம், இல்லை அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இந்த 3 தான். இதில் திருப்பி அனுப்புகிற போது மீண்டும் அவர் அதை ஒப்புதல் தந்தே ஆக வேண்டும். அவருக்கு இரண்டாவது முறை 3 ஆப்ஷன்லாம் இல்ல, ஒரே ஆப்ஷன் தான், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இந்த இடத்துல அவர் செய்த தவறு என்ன அப்படின்னா, 2ஆம் முறை அனுப்பும் பொழுது அதில் சில மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அப்போ இதையே முதல்ல அனுப்பும் போதே உங்களுக்கு தோணல. இப்போ உதாரணத்திற்கு இந்த குறிப்பிட்ட சட்ட முன்வடிவு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஏற்றுக்கொள்ளதாக இல்லாமல் அது இந்திய ஒன்றியம் முழுக்க இதனுடைய தாக்கம் இருக்கிறது அப்படின்னா அதை குடியரசுத் தலைவர்கிட்ட அவருடைய விளக்கத்தை கோரலாம், அனுமதியை கோரலாம். அப்போ அது உங்களுக்கு முதல் தடவை அனுப்பும் போதே இது புரிஞ்சிருக்கணும். அப்போ 2வது முறை ஏன் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனீங்க, ஏன் அதான் முதல் முறை அனுப்பல என்ற கேள்விதான் உச்ச நீதிமன்றத்தில் அந்த நீதியரசர்கள் ஆளுநரை பார்த்து கேட்டார். அப்ப அதற்கு ஆளுநர் தரப்பில் சரியான விளக்கத்தை அவர்களால் சொல்ல முடியவில்லை. அப்போ ஆளுநர் வேண்டுமென்றே இதில் தாமதம் செய்திருக்கிறார் என்று அந்த சிறப்பு அதிகாரம் 142 பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தது. இன்னொன்று, இப்போது இவர்கள் கவனம் செலுத்துவதை போல இந்த ஆர்டிகல் 142 படி இப்பதான் முதல் முறையெல்லாம் அவங்க கையில எடுத்து தீர்ப்பெல்லாம் கொடுக்கல. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஏற்கனவே பேரறிவாளன் அவர்களுடைய விடுதலை தொடர்பான வழக்குல இதே போல நீண்ட காலதாமதம் செய்கிறார். அப்போதும் உச்சநீதிமன்றம் இதே ஆர்டிகல் 142 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணித்தான் பேரறிவாளனை உச்சநீதிமன்றமே விடுவிக்கிறது. அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட வார்த்தையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஆர்டினேட் டிலே, ஏற்றுக்கொள்ள முடியாத காலதாமதம் என்கிற வார்த்தை தீர்ப்பில் பயன்படுத்தப்பட்டது. அப்போ ஆளுநர் நீண்ட ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடாத அளவுக்கு தாமதம் செய்திருக்கிறார். ஆனா ஆளுநர் என்ன செய்யணும் அரசியலமைப்பு சட்டப்படி? as soon as possible. அப்போ எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்ய வேண்டிய ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத காலதாமத்தை செய்யும் பொழுது அப்ப அவருடைய அதிகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிடுவது அவசியமாகிறது. அப்போ ஆளுநர் தன்னுடைய கடமையை சரிவர செய்வாரேயானால் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புல குடியரசுத் தலைவருடைய கேள்விகள் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா? இல்ல, அதுதான் நான் முதல் சுற்றில் நான் பேசும்போதே சொன்னேன். இந்த 14 கேள்விகளுக்கும் தீர்ப்பில் பதில் இருக்கிறது. இப்போ தீர்ப்புல சொல்லப்படாத விஷயங்கள் இருந்தா ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு முன்னர் குறிப்பிட்டவர் கூட சொன்னாங்க, நம்முடைய தம்பி அவர்கள் வழக்கறிஞர் தம்பி கூட குறிப்பிட்டார். இப்போ ஒரு சந்தேகம் இருந்தா தான் அவர் கேட்கலாம். இது அவங்க ஆளுநர் கேள்வி என்பது அவர் கேள்வி கேட்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியாது. உச்ச நீதிமன்றத்தை ஆளுநர் குடியரசுத் கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் கூறுங்கள், எனக்கு ஆலோசனை கூறுங்கள் அப்படின்னு அவங்க முன் வச்சிருக்காங்க. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு மாணவனை அவரை குறிப்பிட்ட உதாரணத்தை வச்சே சொல்றேன். ஒரு மாணவன் ஒரு விளக்கத்தை கேட்கிறான். அந்த மாணவன் கேட்பதற்கான விளக்கம் விடை ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தால் இந்த புத்தகத்துல இருக்கு பாரு, அதை பாருன்னு சொல்லுவாங்க. அவன் கேட்ட கேள்விக்கு புத்தகத்துல பதில் இல்லைன்னா அவங்களே அதை பதில் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்தில் அந்த 415 பக்க தீர்ப்பிலேயே இந்த 14 கேள்விகளுக்கான விடை இருக்கிறது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லணும்னா அதை பாத்துக்கீங்கன்னு சொல்லும். இப்படி தீர்ப்பு இல்ல. உதாரணத்துக்கு ஒரு சிக்கல் வந்தது. அதாவது தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவரை ஆட்சி அமைக்க அழைப்பதா, இல்ல தனிப்பெரும் கூட்டணியினுடைய
தலைவரை ஆட்சி அமைக்க அழைப்பதா அப்படின்னு ஒரு சிக்கல் ஒரு முறை தோன்றிய போது அது பத்தி தீர்ப்பு இல்லை. அப்ப அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆலோசனையை நாடலாம். உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு ஒரு கருத்துருவை கொடுக்கும், நீங்க இப்படி செய்யலாம்னு ஒரு ஆலோசனை கொடுக்கும். ஆனா இந்த இடத்துல ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயத்தை இவங்க கேள்வி எடுப்பாங்க. இப்ப 2 தினங்களுக்கு முன்பாக இந்த இந்து ஆங்கில நாளிதழ் தன்னுடைய தலையங்கத்திலேயே அதை தான் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த தலையங்கத்தினுடைய தலைப்பை பாத்தீங்கன்னா நமக்கு புரியும். க்ளோசிங் ஆர்குமெண்ட், த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் seeks to undetermine a settled question. அதாவது கேள்வி ஏற்கனவே பதில் ஒரு கேள்வியை மீண்டும் எழுப்புகிறார் குடியரசுத் தலைவர். இது தேவையற்ற வேலை அப்படின்னு இது இந்து ஆங்கில நாளிதழ் தன்னுடைய தலையங்கத்திலே குறிப்பிட்டார். அப்போ நீதிமன்றத்தின் முன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சட்ட உத்தியை உருவாக்கி உடனடியான தனிப்பட்ட தலையீட்டை எதிர்நோக்குகிறோம் அப்படின்னும் இன்னைக்கு 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த சட்ட உத்தியை உருவாக்கி அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போ இந்த கேள்விகளின் மூலமாக ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும். எப்படி ஆளுநரை வைத்து நாள் அரசியல் செய்தார்களோ அதை போல இன்றைக்கு குடியரசுத் தலைவரை வைத்து அரசியல் செய்கிற முயற்சியில் இந்த ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது. அப்ப அதை தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தனியாவே தமிழ்நாடால எதிர்கொள்ள முடியும். இருந்தாலும் கூட தன் துணைக்கு குடியரசுத் தலைவர்கள் ஆளுகிற எதிர்கட்சிகள் ஆளுகிற பிற மாநிலங்களையும் ஒன்றிணைக்கும் பொழுது அதற்கான வலு இன்னும் அதிகமாகும் என்கிற கருத்தின் அடிப்படையில இன்னொன்று சொல்ல போனா அவர்கள் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள். ஏன்னா பஞ்சாப்ல ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்குவதற்கு கூட ஆளுநர் ஒப்புதல் தரல. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றத்தை நாடி உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்தது. அதன் பிறகு நேரடியாக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குச்சு. அவர் இந்த பழமொழி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு, அந்த ஒரு சூட்டோடு பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். ஆனா இங்கே இருக்கிறவர் அவருக்கு அதெல்லாம் இல்ல. அதனால உச்சநீதிமன்றத்துடைய கண்டனங்களை பேரறிவாளன் வழக்கில் எதிர்கொண்டார், அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பதவியேற்பு வழக்கில் எதிர்கொண்டார், இப்போது இந்த 10 மசோதா வழக்கில் எதிர்கொண்டார். என்ன எவ்வளவு தூரம் உச்சநீதிமன்றம் கொட்டினாலும் கூட நான் இந்த பொறுப்பை விட மாட்டேன், என்னுடைய ஆட்சி காலம் முடிந்து விட்டது, வித் தி பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் என்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு நான் தொடர்ந்து இந்த பதவியிலே இருக்கிறேன் என்று தன் பதவியை விட்டுக் கொடுக்காம இருக்கார்கள். அப்படி ஒரு சூழலில் இருக்கிறவர்களை இப்ப கேரளா பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே பஞ்சாப் பாதிக்கப்பட்டிருக்கு, மேற்கு வங்காளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இத்தனை மாநிலங்களை முன்பு தமிழிசை இருக்கும் பொழுது ஆந்திரா வழக்கு தொடர்ந்தாங்க, தெலுங்கானால சந்திரசேகர ராவ் முதல்வராக இருக்கும் பொழுது. ஆக இப்படி பாதிக்கப்பட்ட எல்லா மாநிலங்களையும் ஒன்றிணைத்து இன்னும் ஒரு வலுவான குரலாக இதை எழுப்பி இதை இந்த தீர்ப்பை இன்றைக்கு நிலைநிறுத்த வேண்டிய ஒரு அவசியத்தில் இன்றைக்கு நாம் இருக்கும். கண்டிப்பா இந்த தீர்ப்பில் அவர்களால் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்றாலும் கூட இந்த தீர்ப்பை செயல்படுத்தி ஆக வேண்டும். அதற்கு ஒரு வலுவான ஒரு குரலை அனைத்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் ஒன்றிணைந்து கொடுக்க வேண்டும் என்பதால் தான் இன்றைக்கு 8 முதல்வர்களுக்கும் அந்த அழைப்பை நம்முடைய முதல்வர் விடுத்திருக்கிறார். நிச்சயமா இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அமர்வில் வந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம்.